இப்பொழுது நாங்கள் 26வது வினாவுக்கு செல்வோம். 40 கிலோகிராம் திணிவு கிடைநிலத்தில் வைக்கப்பட்டு இலேசான நீளா இழை தொடுக்கப்பட்டு இழை ஒப்பமான கப்பி மீது போடப்பட்டு மறுமுனையில் 25 கிலோகிராம் திணிவுடைய சிறுமி தொங்குகின்றால் திணிவு மேலே எழும்பாமல் சிறுமி ஏறக்கூடிய உயர் ஆர்முடுதல் என்ன? இங்கே சிறுமி இந்த கயிற்றில் ஒரு விசையை பிரயோகிக்கும் போது அந்த விசை இந்த குற்றியின் துணிவு நிறையாகிய 400 நியூட்டனை விட அதிகமாகும் போது இந்த குற்றி இந்த தரையை விட்டு எழும்பும் அல்லது மேற்கிளம்பும். எனவே இங்கே சிறுமி பிரயோகிக்கக்கூடிய ஆகக்கூடிய விசை 400 நியூட்டனாக அமையும். எனவே சிறுமிக்கு நாங்கள் சிறுமியின் திணிவு 25 கிலோகிராம், எனவே 250. சிறுமிக்கு நாங்கள் மேல் நோக்கி MA பாவிக்கும் போது 400 மைனஸ் 250 சமன் 25 தர A, 25 A சமன் 150. ஆகவே A சமன் 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 என்கின்ற 5வது விடை. இப்பொழுது நாங்கள் 27வது வினாவுக்கு செல்வோம். ABCD என்பது 2 பக்கமுள்ள சதுரமாகும். அதன் உச்சிகளிலும் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகள் இரண்டுமாக 6 புள்ளியேற்றங்கள் படத்தில் காட்டியவாறு வைக்கப்பட்டிருந்த மூலை விட்டங்கள் சந்திக்கும் புள்ளி ஓவில் விளையில் மின்புலச்சரிவின் பருமன் என்ன? மின்புலச்சரிவு என்பது மின்புலம் ஒன்றிலே உள்ள யாதாயினும் ஒரு புள்ளியிலே ஓரலகு நேரேற்றம் வைக்கப்படும் போது ஏற்றம் அனுபவிக்கும் விசையாகும். அந்த வகையில் இதில் நாங்கள் ஓரளவு நேரேற்றத்தை வைக்கும் போது ஒத்த ஏற்றங்கள் ஒன்றோடு தள்ளும், ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்றோடு கவரும். எனவே இவரை தள்ளுவார். இந்த விசையை சமப்படுத்துவதால் இது இரண்டையும் நாங்கள் கேன்சல் செய்யலாம். அதே போன்று இவரை கவருவார். எனவே இந்த பருமன்கள் சமன், தூரம் சமன். எனவே இந்த விசை சமப்படுத்தப்படுவதால் இந்த ஏற்றங்களை நாங்கள் கருத தேவையில்லை. இப்பொழுது இந்த ஏற்றம் இந்த ஏற்றத்தை தள்ளும், இந்த ஏற்றம் இந்த ஏற்றத்தை கவரும். எனவே இங்கே மின்புலச்சரிவு 2F ஆக இருக்கும். அதாவது 2 தர 1/4πε0 Qவின் கீழ் இந்த தூரம் வந்து மொத்த தூரம் 2 என்பதால் A வர்க்கம். ஆகவே Qவின் கீழ் 2πε0 A வர்க்கம் என்கின்ற முதலாவது விடை இலகுவாக கிடைக்கும். மிக இலகுவான ஒரு கேள்வி.
இப்பொழுது நாங்கள் 28வது வினாவுக்கு செல்வோம். கேபிட்டல் எம்பினுடைய பூமியை சிமோலந்தினுடைய செய்மதி ஆரையுடைய வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றது. இது 3R ஆரையுடைய வட்டத்தில் சுற்றுவதற்கு வழங்க வேண்டிய மேலதிக சக்தி என்ன? ஒரு செய்மதி சுற்றி வரும்போது அதற்கு இயக்க சக்தியும் இருக்கும், ஈர்ப்படுத்த சக்தியும் இருக்கும். எனவே மொத்த சக்தி -GM(2R) என்பதால் தரப்படும். எனவே ஆரம்பத்தில் E1 சமன் -GM(2R). இரண்டாவது சந்தர்ப்பத்தில் அது 3R ஆரையுடைய வட்டத்தில் சுற்றுகின்றது. எனவே E2 சமன் -GM(6R). எனவே E2 மைனஸ் E1 சமன் -GM(6R) மைனஸ் GM(2R). மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும். எனவே நாங்கள் GM(6) வெளியில் எடுக்கும் போது 1/2/1/6 என அமையும். எனவே GM(R) இன்டு எனவே 2/6 1/3. எனவே GM(3R) என அமையும். மூன்றாவது விடை 28வது வினாவுக்கு மூன்றாவது விடை.